ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் லைவ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த 50 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டெஸ்டா கொடுத்துருப்பாரு. அந்த லைவ் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டே இருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த 50 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது தான் சார் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட் ரிவிஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி 2 மற்றும் மீச்சிறு பொது மடங்கு 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? மீப்பெரு பொது காரணி. ஓகேங்களா? அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, HCF. ஓகேங்களா? சோ HCF வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. LCM வேல்யூ 154ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அந்த ரெண்டு நம்பரை நான் X and Y அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ X மைனஸ் Y ரெண்டோட வேறுபாடு 8ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? அதோட கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ நமக்கு நார்மலா தெரியும், ரெண்டு நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி வர்ற ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அதோட HCF அதுக்கப்புறம் LCM இதை ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப ரெண்டோட பெருக்கல் என்ன பாருங்க, 2 × 154 பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும்? 8 10 மீதி 1 3. அப்ப ரெண்டு நம்பரை பெருக்கணும் அப்படின்னா 308 கழிச்சோம் அப்படின்னா 8. சோ இதை வச்சு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பாருங்க, x + y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × xy. ஓகேங்களா? சோ இதுல தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி தெரியாததை கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ x + y நமக்கு தெரியாது, சோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இது இருக்கு இல்லையா, இது அப்படியே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம், பிளஸ்ல ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ இருக்கு. சோ 4 × xy என்ன? 308. x மைனஸ் y என்ன வேல்யூ? 8ன்னு கொடுத்துருக்காங்க. சோ 8 ஸ்கொயர். ஓகேங்களா? சோ 4 × 308 என்ன வரும் பாருங்க, 4 8 32, 4 12, 8 8 64. ஓகேங்களா? சோ அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்க, 1296ன்னு வரும். ஓகேங்களா? சோ கழிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம 36 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ இந்த சைடு என்ன இருக்கு? x + y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. சோ ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்கும்? x + y = 36. ஓகேங்களா? சோ 36ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, செகண்ட் கொஸ்டின். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாது? இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மொத்த முட்டைய 100% அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 20% முட்டை இருக்கு இல்லையா, அது வந்து உடைஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருந்து 20% கழிங்க, என்ன வரும்? 80ன்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த 80%ல தான் 25% கெஸ்டுக்காக ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்ப 80ல இருந்து 25 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 55ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ 55%. அடுத்து என்ன சொல்றாங்க, மீதம் இருந்த 22 முட்டைகள். சோ 25 ஒதுக்குனதுக்கு அப்புறம் மீதி என்ன இருக்கு? 55%ன்னு இருக்கா. அந்த 55% தான் பாத்தீங்க அப்படின்னா 22 முட்டை. ஓகேங்களா? சோ இதை வச்சு நம்ம 100% என்ன அப்படிங்கறத கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 11ஆல டிவைட் பண்ணலாம். ரெண்டு சைடுமே என்ன ஆகும்? இது 5% ஆகும், இது 2ன்னு ஆகும். ஓகேங்களா? சோ 5% 100ன்னு கொண்டு வரது ரொம்பவே ஈஸி. என்ன பண்ணிக்கலாம், 20ஆல பெருக்கிக்கலாம். சோ இந்த சைடு என்ன ஆகும்? 100% ஆகும். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 40ன்னு ஆகும். ஓகேங்களா? அப்ப மொத்தமா அந்த கூடையில எத்தனை முட்டை இருந்திருக்கு? 40 முட்டை இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதுங்களா? சோ அவங்க கொடுத்திருக்கிறத பார்த்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, மூணாவது கொஸ்டின். ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை லிட்டரில் காண்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி லிட்டர்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க,
64,000 லிட்டர். ஓகேங்களா? சோ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகேங்களா? சோ இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் இத மீட்டர் கியூபா மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், இத 1000ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சோ 3 0க்கு 3 0 கேன்சல். சோ 64 மீட்டர் கியூப் அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? சோ இது என்ன, கனசதுர வடிவத்தோட கன அளவு. ஓகேங்களா? சோ கனசதுர வடிவ தொட்டியில இருக்க தண்ணியோட அளவுன்னு சொல்லிட்டாங்களா? சோ அப்போ அந்த கனசதுரத்தோட கன அளவு தான் பாத்தீங்க அப்படின்னா 64 மீட்டர் கியூப். ஓகேங்களா? சோ கனசதுரத்தோட கன அளவு எப்படி கால்குலேட் பண்ணுவோம், a கியூப். ஓகேங்களா? சோ a கியூப் ஈக்குவல் டு 64. 64 4 கியூப் அப்படின்னு எழுதலாம். கியூபும் கியூபும் கேன்சல் ஆயிரும். அப்ப a ஈக்குவல் டு 4 மீட்டர். ஓகேங்களா? அப்ப அந்த பக்கத்தோட அளவு என்ன, 4 மீட்டர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, 4வது क्वेश्चन. -2 -4 -6 எக்ஸெட்ரா -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. ஓகேங்களா? சோ கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கணும். பாருங்க, நார்மலா எல்லாமே நம்ம போடுற மாதிரியே தான். கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ a ஈக்குவல் டு முதல் உறுப்பு -2, d பொது வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா t2 - t1. சோ மைனஸ் ஆஃப் -2ன்னு கிடைக்கும். சோ -4 + 2 என்ன கிடைக்கும், -2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா l கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க -100. ஓகேங்களா? சோ இத வச்சு நம்ம n எவ்வளவு இருக்கு, அந்த தொடர்ல மொத்தமா எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியில இருந்து 12வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ n எப்படி கண்டுபிடிக்கலாம், n ஈக்குவல் டு l - a டிவைடட் பை d + 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க, l என்ன, -100. a பாத்தீங்க அப்படின்னா -2. சோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 டிவைடட் பை d பாத்தீங்க அப்படின்னா -2 + 1. ஓகேங்களா? சோ என்ன ஆகும், -98 டிவைடட் பை -2 + 1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்ப 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 4 2 8 மீதி 1 9 2 18. ஓகேங்களா? சோ +1 ஈக்குவல் டு மொத்தமா 50 உறுப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த கூட்டுத்தொடர் வரிசையில மொத்தமா 50 உறுப்புகள் இருக்கு. நமக்கு என்ன வேணும், அதுல 12வது உறுப்பு என்னன்னு தெரியணும். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு இப்படி போச்சு அப்படின்னா ஓகேங்களா கடைசியா 50வது உறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு கடைசியில இருந்து 12வது உறுப்பு என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ 50ல இருந்து 12 கழிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு 38ன்னு கிடைக்கும். இந்த 38 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 11வது உறுப்பு, சாரி கடைசியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா 13வது உறுப்பு. ஓகேங்களா? சோ கடைசியில இருந்து 13வது உறுப்பு தான் 38. நமக்கு 12வது உறுப்பு வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து 1 கூட்டிக்கோங்க 39. இப்படி பண்ணாலும் சரி. அப்படி இல்ல அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து 1 கழிச்சுட்டு அதுக்கப்புறம் 50ல இருந்து கழிச்சுக்கோங்க. பாருங்க 39ன்னு வரும். எப்படி வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ 12வது உறுப்பு அப்படின்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கழிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப 39வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது tn கூட்டுத்தொடர்ல tn கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, a + n - 1 × d. ஓகேங்களா? சோ t 39 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ a க்கு பதிலா வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாருங்க, a என்ன -2 பிளஸ் n என்ன 39 -1, d பாத்தீங்க அப்படின்னா -2. சோ -2 பிளஸ் இது என்ன ஆகும், 38 × -2. சோ -2 பிளஸ் இது என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் வருமா. சோ 16 மீதி 1 6 1 7. சோ -76. சோ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் அப்படியே கூட்டிக்கலாம். அப்ப -78ன்னு கிடைக்கும். சோ ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ கடைசியில இருந்துன்னு கேட்டதால நம்ம பின்னாடி இருந்து அந்த ஃபுல்லா இருக்கு இல்லையா அந்த எண்ணு அதுல இருந்து கழிச்சு எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டாங்க அப்படின்னா அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். எத்தனாவது உறுப்பு கேட்கலாங்களோ அதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 44100 எனில் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் கே இன் மதிப்பு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஷார்ட்கட்டே இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி முதல் எண், ஓகேங்களா, முதல் கே என், இந்த இடத்துல என்ன வேணா வரலாம், என் கே கியூன்னு என்ன நம்பர் வேணா வரலாம். ஓகேங்களா. ஸோ முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கொடுத்துட்டு முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா. சோ இதை எப்படி எழுதலாம் பாருங்க, தனித்தனியா எழுதிக்கலாம். 441 × 100. ஓகேங்களா. சோ இதை பாத்தீங்க அப்படின்னா 21 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். என்ன மட்டும் வரும், 21 × 10 மட்டும் வரும். ஸோ 210 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஒருவேளை இந்த இடத்துல இந்த வேல்யூ கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இப்போ 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை கொஸ்டினா கேட்டாங்க அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ கியூப் கொடுத்துட்டு கியூப் இல்லாம கேட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், கியூப் இல்லாம கொடுத்துட்டு கியூப் கேட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா. சோ இதுதான் ஷார்ட்கட், ரொம்ப ஈஸியா கொஸ்டின் பார்த்த உடனே நம்ம டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க. ஆறாவது கொஸ்டின் 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவா 65m - 117 எனில் m இன் மதிப்பு என்ன. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல ரெண்டு நம்பரோட மீப்போவா இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அதாவது இப்ப 117 65 டானா வகுத்தலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர் வகுத்தல் எடுத்துக்கிறேன். பாருங்க, பெரிய நம்பர் உள்ள சின்ன நம்பர் வெளியே. ஓகேங்களா. சோ எத்தனை டைம் போடலாம், ஒரு டைம் தான் போட முடியும். ஓகேங்களா. சோ 2 5. ஓகேங்களா. இப்போ 65 விட 52 சின்ன நம்பர், அதை வெளியே வச்சுக்கலாம், 65 உள்ள வச்சுக்கலாம். இப்பயும் ஒரு டைம் தான் நம்மளால போட முடியும். ஓகேங்களா. சோ எத்தனை டைம் வரும், 13ன்னு வரும். ஓகேங்களா. சோ இப்ப இந்த 13 52 விட சின்ன நம்பர், சோ இதை வெளியே வச்சுக்கலாம், 52 உள்ள வச்சுக்கலாம். இப்ப எத்தனை டைம் போடலாம், 4 டைம் போடலாம் இல்லையா. 13 52. சோ 0ன்னு கிடைச்சிரும். எந்த இடத்துல மீதி 0ன்னு கிடைக்குதோ அந்த இடத்துல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்றீங்களோ அதுதான் HCF. ஓகேங்களா. சோ இது வந்து தொடர் வகுத்தல் முறை, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வேகமாகவும் நமக்கு வந்து சம் போட முடியும். ஓகேங்களா. சோ அதனால இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. இப்போ HCF கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த HCF வேல்யூ 65m - 117க்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. சோ ஈக்குவல் டு 13. இதுல இருந்து நம்ம m வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்க, 65m இந்த 117 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும், பிளஸ்ன்னு ஆகும். ஓகேங்களா. சோ பிளஸ்ன்னு ஆகும்போது கூட்டணும். பாருங்க 130ன்னு ஆகும். ஓகேங்களா. சோ இப்ப m மட்டும் வேணும். 65 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும், டிவைடட் பைல வரும். ஓகேங்களா. சோ இப்ப அடிச்சோம் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். சோ m ஓட வேல்யூ என்ன, 2. ஓகேங்களா. சோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சு ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, 7th கொஸ்டின். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு ரூ.1200க்கு வட்டி அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, R கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. R பாத்தீங்க அப்படின்னா 10% கொடுத்துட்டாங்க. அசல் பாத்தீங்க அப்படின்னா 1200ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. சோ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. ஓகேங்களா. சோ என்ன கேக்குறாங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் கேக்குறாங்க. ஓகேங்களா. சோ வித்தியாசம் கேட்டாலே அரையாண்டு இல்லைன்னா காலாண்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஆறையும் எண்ணையும் கம்பல்சரியா பார்க்கணும். இந்த இடத்துல ஓராண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதை ரெண்டையும் கம்பல்சரியா நம்ம மாத்திரணும். ஓகேங்களா. அரையாண்டுக்கு தகுந்த மாதிரி அப்படி இல்லைன்னா காலாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். சோ அரையாண்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாத்தலாம் அப்படின்னா, சோ இது வந்து வருஷத்துக்கு கொடுத்துருப்பாங்க, அதை 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து R. ஓகேங்களா. சோ 5%. இந்த இடத்துல n பாத்தீங்க அப்படின்னா ஓராண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் வட்டி கணக்கிடுவாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம், அப்புறம் வருஷத்துக்கு 2 டைம். அப்போ
n வந்து 2 டைம் கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? சோ வட்டி 2 முறை கணக்கிடுவாங்க. சோ இப்போ இததான் நம்ம வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு இததான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ ஈஸியா ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் 2 டைம். ஓகேங்களா? சோ 2 வருஷத்துக்கு 2 முறை வட்டி கணக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1200. ஓகேங்களா? சோ இதுக்கு பர்சன்டேஜ் போடுங்க. ஓகேங்களா? வட்டி போடுங்க. என்ன வரும், 2 0க்கு 2 0 கேன்சல் 60ன்னு வரும். ஓகேங்களா? சோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் எப்ப வித்தியாசம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டாவது டைம் வட்டி கணக்கிடுறாங்க இல்லையா, அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டுமே அசலுக்கு தான் கணக்கிடுவாங்க. ரெண்டாவது டைம் வட்டிக்கு வட்டி போட்டா கூட்டு வட்டி. இப்ப என்ன பண்ணணும், இந்த 60க்கு மறுபடியும் பர்சன்டேஜ் போடுங்க. ஓகேங்களா? சோ போட்டீங்க அப்படின்னா ஈஸியா கிடைச்சிடும். பாருங்க, 1 0க்கு 1 0 கேன்சல், 5ஆல் அடிச்சா 2, 2ஆல் அடிச்சா 3. அப்ப 3 ரூபா தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த 1200 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சோ வட்டி மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணா போதும், இதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? ஆனா என்ன பாத்துக்கணும், அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஆரையும் எண்ணையும் நம்ம கம்பல்சரியா பாத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எய்த் கொஸ்டின் பாருங்க. ஒரு வினாடி வினா போட்டியில் x மற்றும் y வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் y பெற்ற புள்ளிகள் எத்தனை? ஓகேங்களா? சோ பாருங்க, இப்போ விகிதத்துல கொடுத்துட்டாங்க. x y ரெண்டு பேரோட விகிதம் பாருங்க 10 11. சோ என்ன சொல்லிருக்காங்க, சரியா வழங்கின விடையோட எண்ணிக்கையின் விகிதம். அப்போ சோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 விகிதம் இருந்தாலே அது கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க சொன்னது அவங்க மொத்தமா பெற்ற புள்ளிகள். ஓகேங்களா? சோ சரியா சொன்னாதான் புள்ளிகள் கொடுப்பாங்க. கரெக்டா? சோ அப்ப 2 பேரோடது 10x 11x, 2 பேரோட புள்ளிகள் பாத்தீங்க அப்படின்னா 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா 84ன்னு கிடைக்குதா? சோ இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லையா? பாருங்க, 21x ஈக்குவல் டு 84. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 24 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும், டிவைடட் பைல வரும் 21. ஓகேங்களா? சோ அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடைச்சிருச்சு. என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பாருங்க, y பெற்ற புள்ளிகள் எத்தனை? சோ y பெற்ற புள்ளிகள் என்ன, 11x. அப்ப 11 × 4 44. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒருவேளை x கேட்டாங்க அப்படின்னா 10 × 4 40ன்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விகிதத்துல எந்த இடத்துல கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது கூட x பெருக்கி அதுதான் அந்த வேல்யூன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு இன்ஃபர்மேஷனை வச்சு x என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 9வது கொஸ்டின். பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் எண் யாது? ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டர் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? நமக்கு என்ன தோணும், அடுத்து வர லெட்டர் அப்படின்னா லெட்டரை கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். ஓகேங்களா? சோ VXXXL அடுத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர். ஓகேங்களா? சோ ரோமன் லெட்டர்ல 5க்கு Vன்னு போடுவோம், 10க்கு Xன்னு போடுவோம், 20க்கு XX அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? சோ XL அப்படின்னா 40. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க, அப்பதான் இந்த இடத்துல நம்மளால போட முடியும். ஓகேங்களா? சோ பாருங்க, 5 × 2 10, 10 × 2 20, 20 × 2 40. அப்ப அடுத்து என்னவா இருக்கும், 40 × 2 80ன்னு இருக்கும். ஓகேங்களா? சோ 80ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா LXXX. ஓகேங்களா? சோ ரோமன் லெட்டர்ல 80ஓட வேல்யூ LXXX. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் நடத்தும் போதே ரோமன் லெட்டருக்கு முக்கியமா இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சோ அது பாத்தீங்க அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் ஃபிகர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ 1 to 10 எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் 10 to 100, 100 to 1000 அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்க. அசல் ரூ 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த டேட்டுக்கு இடையில எத்தனை நாள் அப்படின்னு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? போடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. பாருங்க,
4 பிப்ரவரினா 2 2005 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 18 ஏப்ரல்னா 4 2005. ஸோ இதுக்கு இடையில எத்தனை நாள் அதுதான் வேணும் ஓகேங்களா. ஸோ பாருங்க பிப்ரவரி 2005 அப்படிங்கிறதால இது வந்து லீப் இயர் கிடையாது. ஏன்னா லீப் இயர் அப்படின்னா 4ஆல டிவைட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ 2005 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப இது வந்து நார்மல் இயர் தான். நார்மல் இயர்ல பிப்ரவரியில 28 நாள் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி 4 நாள் 4வது நாள் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 28ல இருந்து 4 கழிங்க 24 நாள் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 31 நாள் வரும் ஓகேங்களா. சோ ஏப்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா 18 நாள் இருக்கு ஓகேங்களா. சோ 18 இது எல்லாத்தையும் கூட்டுங்க என்ன வருதுன்னு பாருங்க. 10 12 13 மீதி 1 3 6 7. ஸோ 73 நாட்கள் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ 73 நாட்களா, 73 நாட்களுக்கு வட்டி கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ தனி வட்டி அப்படிங்கிறதால அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் அவ்வளவுதான். பாருங்க அசல் என்ன 3000 ஓகேங்களா. சோ ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா 73 நாட்கள்னு இருக்கா. சோ நாட்கள்னு இருந்ததுன்னா டிவைடட் பைக்கு கீழே ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளோ அதை போட்டுறணும் ஓகேங்களா. சோ இது வந்து நார்மல் இயர் தான். அப்ப 365 நாள் டிவைடட் பைல போட்டுக்கோங்க ஓகேங்களா. இன்டு அதுக்கப்புறம் பாருங்க 6 1/4%. அப்ப 6 1/4 டிவைடட் பை 100. ஸோ பர்சன்டேஜ்க்காக டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கலாம். பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல் ஓகேங்களா. 73ஆல அடிச்சா இது வந்து 5 டைம் ஆகும். 5ஆல அடிச்சா இது 6 ஓகேங்களா. மீது என்ன இருக்கு 6 6 1/4. ஸோ இதை வந்து நம்ம பின்னமா மாத்திக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்க இதை ரெண்டையும் பெருக்குங்க. 24 + 1 25 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 2ஆல அடிச்சா இது 2, 2ஆல அடிச்சா இது 3. அப்ப 75/2ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 3 2 6 மீதி 1 7 2 14 புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா I 2 10. அப்ப 37.5ன்னு கிடைக்குதா. இங்க எல்லாமே கடைசியா 0 இருக்கு. ஸோ பைசா அப்படிங்கிறதால 50 பைசா அப்படிங்கிற மாதிரி சேர்த்திருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 37.50. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நாட்கள் கொடுத்துட்டாங்க, அதாவது தேதியில கொடுத்துட்டாங்கன்னா அதை நாட்களா கன்வெர்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலப்பு பின்னத்துல இருந்தா பின்னமா மாத்திக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். எப்பயுமே தனி வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் அவ்வளவுதான். இது 3ஐயும் பெருக்குனா போதும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க 11வது கொஸ்டின். சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவுடைய முக்கோணம் எது ஓகேங்களா. சோ இது வந்து ஒரு தியரி கொஸ்டின் ஓகேங்களா. சோ எந்த மாதிரி முக்கோணமா இருந்தாலும் சரி சுற்றளவு சமமா இருந்தா கூட அதோட பரப்பளவுல சமபக்க முக்கோணம் தான் எப்பயுமே அதிகமா இருக்கும் ஓகேங்களா. சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 12வது கொஸ்டின் பாருங்க. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனிவட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனிவட்டியானது அசலை விட 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாது ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 6%. ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா 8 ஆண்டுகள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அசல் நமக்கு தெரியாது, அதை பீன்னு வச்சுக்கலாம். தனி வட்டி பாத்தீங்க அப்படின்னா அசலை விட 260 ரூபாய் கம்மி ஓகேங்களா. சோ அசலை விட 260 கம்மி அப்படிங்கிறதால இந்த மாதிரி கழிச்சு எழுதிக்கலாம். இப்ப என்ன கேக்குறாங்க, அசல் தான் கேக்குறாங்க ஓகேங்களா. சோ நார்மலா தனி வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். பாருங்க I = அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் ஓகேங்களா. சோ இப்போ ஐக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க P - 260 = இதை 4ஆல அடிச்சா என்ன ஆகும் 2, இதை 4ஆல அடிச்சா 25. அப்போ P × R2 12 / 25 ஓகேங்களா. சோ இப்போ இந்த P இருக்கு இல்லையா, இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. இந்த 260 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்னு பார்க்கலாமா. இது பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல போகும். அப்ப P - P × 12 / 25 = 260. ஸோ 260 இங்க மைனஸ்ல இருக்கு, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ஒரே பின்னமா மாத்திக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை கூட பெருக்கி இது கூட கழிச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும் 25P - 12P / 25 = 260 ஓகேங்களா. இப்ப என்ன ஆகும் பாருங்க.
25ல இருந்து 12 போச்சு அப்படின்னா 13p ஈக்குவல் டு இந்த 25 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும் மல்டிப்ளைல போகும் ஓகேங்களா நமக்கு p மட்டும் வேணும் சோ இந்த 13 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும் சோ 13 ஆல அடிச்சா இது 2 டைம் 20ன்னு கிடைக்கும் ஓகேங்களா சோ பாருங்க 2 × 25 50 ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு 500 ஓகேங்களா அப்ப என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா சோ 500 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா 13வது क्वेश्चन பாருங்க x ஆனது y இன் இருமடங்குடன் எதிர்விகித தொடர்புடையது மேலும் y = 6 எனில் x இன் மதிப்பு 4 y = 8 எனில் x இன் மதிப்பு என்ன ஓகேங்களா சோ என்ன சொல்லிருக்காங்க எதிர்விகித தொடர்பு அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ அத நம்ம எப்படி வெச்சுக்கலாம் அப்படினா x1 y1 = x2 y2 அப்படினு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ எதிர்விகித தொடர்புனா என்ன x அப்படினா x1 / x2 அப்படினா y1 / y2 ன்னு அர்த்தம் ஓகேங்களா சாரி இந்த இடத்துல y1 கீழ வரும் y2 மேல வரும் ஓகேங்களா சோ அதாவது எதிர்விகித தொடர்பு x1 அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கணும் 1/y1 அப்படினு வரும் x2 அப்படினா 1/y2 ன்னு வரும் சோ இந்த மாதிரி எதிர்விகித தொடர்புடையதா இருக்கு நம்ம ஒரே மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ x1 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க y1 க்கு பதிலா 6 x2 நமக்கு தெரியாது அது அப்படியே வெச்சுக்கலாம் y2 க்கு பதிலா 8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஓகேங்களா சோ x2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும் டிவைடட் பைல வரும் 4 ஆல அடிச்சா 2 2 ஆல அடிச்சா 3 அப்ப x2 வேல்யூ என்ன 3 ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா சோ எதிர்விகித தொடர்பு அப்படினா இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஓகேங்களா நமக்கு ரெண்டுமே கலந்திருந்தது அப்படினா ஏனா x ஓட மதிப்பு தான் x ஓட மதிப்பு 4 ஆ இருக்கும்போது 6 y ஓட மதிப்பு 8 ஆ இருக்கும்போது x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறதால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆன்சர் போறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா பாருங்க 14வது क्वेश्चन x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 இன் மீப்பெரு பொது காரணியை காண்க சோ இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க அப்படினா நம்ம எப்படி போடணும் இத வந்து தொடர் வகுத்தல் முறையில போடணும் ஓகேங்களா சோ அத சொல்லி காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல x³ இருந்தது அப்படினா ஓகேங்களா சோ 1x² 1x³ ன்னு இருந்ததுனா பெரிய பவர்ல எது இருக்கோ அதை எடுத்துக்கணும் இந்த இடத்துல ரெண்டுமே x³ தான் ஓகேங்களா சோ எதை வேணா உள்ள வெளியே நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் இருக்குறதால நான் இத உள்ள எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சோ பாருங்க 2x³ - 5x² + 5x - 3 ஓகேங்களா சோ இத வெளியே எடுத்துக்கலாம் பாருங்க x³ + x² -x + 2 ஓகேங்களா சோ இப்போ எத்தனை டைம் போடலாம் நார்மலா இந்த ஃபர்ஸ்டையும் எடுத்துக்கணும் ஓகேங்களா சோ 2x³ / x³ ஓகேங்களா சோ x³ கேன்சல் ஆயும் வெறும் 2 மட்டும் வரும் அந்த 2 தான் இந்த இடத்துல போடணும் ஓகேங்களா சோ இப்போ இத 2 ஆல பெருக்கி இந்த இடத்துல போடுங்க பாருங்க 2x³ + 2x² - 2x + 4 ஓகேங்களா சோ நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி இதுல இருந்து இத கழிக்கணும் ஓகேங்களா நார்மலா நம்பர் அப்படினா நம்ம ஈஸியா கழிச்சிரலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி வேரியபிளா இருக்குறதால பிளஸ் எல்லாமே மைனஸ்னு மாத்துங்க மைனஸ் எல்லாமே பிளஸ்னு மாத்துங்க ஈஸியா அடிஞ்சிரும் பாருங்க 2x³ - 2x³ கேன்சல் -5x² - 2x² அப்ப -7x² + 5x + 2x அப்ப +7x ஓகேங்களா சோ -3 - 4 அப்ப -7 ஓகேங்களா சோ இப்போ இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்க அப்படினா இங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க இதை விட இது சின்ன பவரா வந்துடணும் ஓகேங்களா ஒரே பவரா இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் இது கூட ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் இந்த இடத்துல வேற பவர் இருக்கிறதால இப்போ இந்த இடத்துல இருந்து ஓகேங்களா சோ என்ன இருக்கு -7 காமனா வெளியெடுங்க என்ன ஆகும் x² - x +1 ஓகேங்களா சோ காமனா இருந்ததுன்னா அது வெளியே எடுத்துடலாம் இந்த இடத்துல क्वेश्चनலயே காமனா இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா சோ இப்போ பாத்தீங்க அப்படினா எது சின்னதா இருக்கு x² - x + 1 தான் சின்னதா இருக்கு இத வெளியே வெச்சுக்கோங்க இப்போ இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா இத எடுத்து உள்ள வெச்சுக்கோங்க x³ + x² - x + 2 ஓகேங்களா இப்போ என்ன பண்ணனும் சேம் அதே மாதிரி x³ x² ஆல டிவைட் பண்ணுங்க என்னன்னு வரும் வெறும் x மட்டும் வரும் அந்த x ஐ இந்த இடத்துல போட்டுக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ என்ன ஆகும் பாருங்க இத x ஆல பெருக்குங்க பாருங்க x³ - x²
பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி மைனஸ் எல்லாம் பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் எல்லாம் மைனஸ் பண்ணுங்க. பாருங்க, மைனஸ் பிளஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல என்ன வரும், 2x² வரும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மைனஸ் 2x பிளஸ் 2ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் பவர்ல தான் இருக்கு. ஓகேங்களா, அப்போ மறுபடியும் இதை நம்ம செய்யலாம். ஓகேங்களா, சேம் மறுபடியும் அதே மாதிரி பண்ணனா என்ன ஆகும் பாருங்க, 2x² divided by x². x² கேன்சல் ஆயிரும், 2 மட்டும் வரும். அப்போ இந்த இடத்துல பிளஸ் 2ன்னு இருக்கிறதால இந்த இடத்துல பிளஸ் 2ன்னு போடுங்க. ஒருவேளை மைனஸ் 2ன்னு இருந்ததுன்னா மைனஸ் 2ன்னு போடணும். ஓகேங்களா, ஸோ 2ஆல பெருக்குங்க, என்ன வரும், 2x² மைனஸ் 2x பிளஸ் 2. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி என்ன பண்ணணும், மைனஸ் எல்லாம் பிளஸ், பிளஸ் எல்லாம் மைனஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும், 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல மீதி 0ன்னு கிடைக்குதோ அதை எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்றோமோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இது வந்து தொடர் வகுத்தல் முறை. இதை வந்து டீட்டெயில்டா நம்ம கிளாஸ்லயும் நடத்தியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல புரியல அப்படின்னா நீங்க அந்த கிளாஸ் எடுத்து பாருங்க. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வேணா நான் வந்து இந்த இடத்துல போட்டுறேன். ஓகேங்களா, ஸோ வீடியோ லிங்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், நீங்க போய் பாருங்க. இன்னுமே தெளிவா டீட்டெயில்டா நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 15வது கொஸ்டின். ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் ஏ என்பது பி யின் வலதுபுறத்திலும், இ என்பது சி யின் வலதுபுறத்திலும் மற்றும் ஏ யின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேலும் பி என்பது டி யின் வலதுபுறத்திலும் உள்ளன. கீழ்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது? ஓகேங்களா, சோ கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். ஓகேங்களா, நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு, இப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, இதோட வலதுபுறம் அப்படின்னா இந்த சைடு. ஓகேங்களா, இது வலதுபுறம், இது வந்து இடதுபுறம். இப்ப கொஸ்டின்ல இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்து எழுதலாம். பாருங்க, ஏ. ஓகேங்களா, சோ ஏ அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா பி யின் வலதுபுறம். சோ பி இங்க இருக்காருன்னு அர்த்தம். சோ பிக்கு வலதுபுறத்துல ஏ இருக்காரு. ஓகேங்களா, இ அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா சிக்கு இடதுபுறத்திலும் மற்றும் ஏ யின் வலதுபுறம். சோ ஏக்கு வலதுபுறம் என்ன, இந்த சைடு. ஓகேங்களா, இங்க யார் இருக்காங்க, இ இருக்காங்க. இ வந்து ஏக்கு வலதுபுறத்திலையும் சிக்கு இடதுபுறத்திலையும் இருக்காரு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, மற்றும் ஏ யின் வலதுபுறத்திலும் உள்ளன. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அத நம்ம எடுத்தாச்சு இல்லையா, சாரி. அடுத்து பாருங்க, மேலும் பி என்பது டி யின் வலதுபுறத்திலும். ஓகேங்களா, இப்போ டி இருக்காரு. ஓகேங்களா, சோ டி பாத்தீங்க அப்படின்னா பி பாத்தீங்கன்னா டிக்கு வலதுபுறத்துல இருக்காரு. சோ இப்படிதான் வரும். ஓகேங்களா, சோ இப்போ இந்த இடத்துல நடுவுல உள்ள வீடு எது? ஓகேங்களா, சோ இந்த கடைசி, இந்த கடைசி, இந்த கடைசி, இந்த கடைசி. இப்ப நடுவுல யார் இருக்காங்க, ஏ தான் இருக்காரு. ஓகேங்களா, சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, அவங்க வலதுபுறம் இடதுபுறம் கொடுத்தாங்கன்னா எந்த சைடு வரும் அப்படிங்கிறது தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 16வது கொஸ்டின். கனச்செவ்வகத்தின் 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடொன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய மொத்த பரப்பு காண்க. ஓகே, பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, கனச்செவ்வகம்னு சொல்லிட்டாங்க. சோ நான் வந்து என்ன சொல்றது, இந்த இடத்துல கனச்செவ்வகம் இல்ல, கனச்சதுரம்னு வந்திருக்கும். பாருங்க, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. ஓகேங்களா, சோ கனச்சதுரம்னு வந்திருக்கணும். சோ கனச்சதுரம் பாத்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்கு. ஓகேங்களா, சோ என்ன சொல்றாங்க, ஒரே மாதிரியான கனச்சதுரம், இதே அளவு இருக்க கனச்சதுரத்தை பக்கவாட்டுல சேர்த்துறாங்க. ஓகேங்களா, சோ பக்கவாட்டுல சேர்த்தும் போது 3 சேர்த்துறாங்க. சேர்த்தும் போது என்ன ஆயிடுது, ஒரு கனச்செவ்வகம் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, சோ இப்போ இந்த கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பு கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ இதுவும் 4, இதுவும் 4, இதுவும் 4, எல்லாமே 4 தான் இல்லையா. சோ இப்ப இது வந்து நீளம். கரெக்டா, சோ நீளம் எவ்வளவு வரும் பாருங்க, 4 4 4 என்ன வரும், 4 8 12. சோ 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நீளம், கனச்செவ்வகத்தோட நீளம். இது பாத்தீங்க அப்படின்னா 4 தான் இருக்கும். ஓகேங்களா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா கனச்செவ்வகத்தோட அகலம். ஓகேங்களா, சோ கனச்செவ்வகத்துக்கு இன்னொரு இருக்கும் இல்லையா, சோ உயரம் இருக்கும். உயரமும் நமக்கு என்னதான் கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். ஏன்னா கனசதுரத்துல எல்லா பக்கமும் ஈக்குவல். கரெக்டா, நமக்கு இந்த 3ஐயும் சேர்த்தும் போது என்ன ஆகும், இந்த நீளம் மட்டும்தான் அதிகமாகும், மீதி எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகேங்களா, அப்ப நீளம் 12, உயரம் 4, அகலம் 4. சோ அதுக்கப்புறம் என்ன, கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு. ஓகேங்களா, சோ மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்ன, 2 × LB plus
LH plus BH. ஓகேங்களா? சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். பாருங்க 2 into LB, L என்ன 12, B 4 plus L வந்து 12, H 4 plus B பாத்தீங்க அப்படின்னா 4, H 4. ஓகேங்களா? சோ 2 into இதுல எல்லாமே 4 காமனா இருக்கா? சோ பெருக்கியும் போடலாம், தேவையில்லாம டைம் வேஸ்ட். என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துலயும் 4 காமனா வெளிய எடுத்துருங்க. மீதி என்ன வரும், 12 plus 12 plus 4. ஓகேங்களா? சோ 2 ஆங்கி 8. இது என்ன ஆகும் பாருங்க, 12 12 24 28 வரும். சோ 28 into 8 பாருங்க, 8 8 64, மீதி 6 16 22. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 224 கிடைக்கும். ஓகேங்களா? சோ 224 சதுர சென்டிமீட்டர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க 17வது கொஸ்டின். ஓகேங்களா? சோ ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இடைக்கண்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இடைக்கண்டமா நினைச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. ஓகேங்களா? சோ மேற்புற விட்டம், இந்த விட்டம் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கிறது 10 மீட்டர், சின்னதா இருக்கிறது 4 மீட்டர். ஓகேங்களா? சோ அப்ப ஆரம் கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல இருந்து இதோட பாதி என்ன 5, இதோட பாதி 4. சோ இது வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர். ஓகேங்களா? சோ 2 ஆரம் கிடைச்சிருச்சு. உயரம் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல இருந்து இது கரெக்டா? சோ உயரம் h = 4 மீட்டர். ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும், இதோட வளைபரப்பு வேணும். ஓகேங்களா? சோ இடைக்கண்டத்தின் வளைபரப்புக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா பை இன்டு ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல். ஓகேங்களா? சோ எல் அப்படிங்கிறது சாய் உயரம், இந்த இருக்கு இல்லையா, இந்த உயரம் தான். சோ இது கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா h ஸ்கொயர் பிளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ இதுதான் ஃபார்முலா. இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைச்சிரும். பாருங்க L = h ஸ்கொயர் என்ன அங்கு 16 பிளஸ் ஆர் என்ன 5, 5 மைனஸ் இந்த இடத்துல பாதி பாருங்க தப்பா போட்டாச்சு, 2ஆல டிவைட் பண்ணா 2. ஓகேங்களா? சோ 5 மைனஸ் 2 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ இது என்ன ஆகும், 16 பிளஸ் 9, சோ 25 கிடைக்கும். அது 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். L = 5. ஓகேங்களா? சோ இப்ப வேல்யூஸ் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பாருங்க பை இன்டு கேபிட்டல் ஆர் என்ன 5, ஸ்மால் ஆர் 2, L 5. ஓகேங்களா? சோ இந்த பைக்கு பதிலா 22/7ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ 5 + 2 7, 5. சோ 7க்கு 7 கேன்சல் ஆயிரும். 5 × 22 ஆன்சர் என்ன 110. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 110 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல போடும்போது கரெக்டா போடுங்க, நானே தப்பா போட்டேன் இல்லையா? சோ இந்த இடத்துல விட்டம் 4, அதை 2ஆல டிவைட் பண்ணும்போது 2. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே பாருங்க, 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா MDH மாடல். ஓகேங்களா? சோ ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேல மீதி எதா இருந்தாலும் கீழே வரும் இல்லையா, அந்த மாடல்ல போட்டுக்கலாம். பாருங்க ஆட்கள் 81. ஓகேங்களா? சோ எத்தனை நாட்கள்ல வண்ணமிடுவாங்களா, 56 நாட்கள்ல. மணி நேரம் கிடையாது, மீதி எதா இருந்தாலும் கீழே. சோ மீதி என்ன இருக்கு, அந்த சுவரோட நீளம் இருக்கு. ஓகேங்களா? அதை கீழே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு அடுத்து பாருங்க, அந்த சுவரோட நீளம் 160, 27 நாள்ல எத்தனை பேர் வண்ணமிடுவாங்க, இதுதான். ஓகேங்களா? சோ எக்ஸ மட்டும் வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. பாருங்க 81 × 56 இன்டு இது டிவைடட் பைல இருக்கிறது மேல போயிடும், டிவைடட் பை 448 × 27. ஓகேங்களா? சோ இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ கேன்சல் பண்ணலாமா? பாருங்க 27 அடிச்சோம் அப்படின்னா இது 3 டைம் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்புறம் மீதி என்ன அடிக்கலாம் பாருங்க, 56ஆல அடிச்சோம் அப்படின்னா இது வந்து 8 டைம் கிடைக்கும். ஓகேங்களா? சோ 8ஆல அடிச்சோம் அப்படின்னா இது வந்து 2 டைம் கிடைக்கும். சோ 20. அப்ப 3 × 20 என்ன கிடைக்கும் நமக்கு 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி
60. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அடிக்கும் போது கரெக்டா அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க 19வது क्वेश्चन. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் விட்டம் காண்க. ஓகேங்களா? சோ கோளத்தோட புறப்பரப்பு என்ன ஃபார்முலா? சோ 4πr². இதுதான் ஃபார்முலா. சோ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கேக்குறாங்க? விட்டம் கேக்குறாங்க. சோ இதுல இருந்து ஆரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டம் கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க 4 இன்டு பைக்கு பதிலா 22/7 r² அப்படியே இருக்கும் 154. சோ r² மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே அந்த சைடு கொண்டு போயிருங்க. பாருங்க 154 இன்டு டிவைடட் பைல வருது மேல இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேங்களா? சோ 11 அடிச்சா 2, 11 அடிச்சா 14. ஓகேங்களா? சோ 2 அடிச்சா 7 என்ன வரும்? 7 49/4 கிடைக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து r². நமக்கு 6 தான் வேணும். அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல 7 ஆயிரம் டிவைடட் பை 2. இது என்ன ஆகும் பாருங்க? 7 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு இதை எழுதலாம். கரெக்டா? அப்ப உள்ள வந்துச்சு அப்படின்னா 7 ஸ்கொயர் 49, 2 ஸ்கொயர் 4. சோ இது வந்து ஆரம். ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விட்டம் கேட்டிருக்காங்க. சோ 2r. 2 இன்டு 7/2 2 அடிச்சோம் அப்படின்னா 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி 7/2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க இங்க கண்டுபிடிச்ச உடனே போய் டிக் அடிக்க கூடாது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க போய் டிக் அடிக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க 20வது क्वेश्चन. அசல் 500 ஆண்டு வட்டி வீதம் r = 4%, n = 1.5 ஆண்டுகள், அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி. ஓகேங்களா? சோ என்னென்ன கொடுத்திருக்காங்க? அசல் பாத்தீங்க அப்படின்னா 5000 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆண்டு வட்டி வீதம் r = 4%. சோ n என்ன கொடுத்திருக்காங்க? 1.5 வருஷம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அரை ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? அரை ஆண்டுனா என்ன பண்ணணும்? r ஐயும் n ஐயும் கவனிக்கணும். பாருங்க r/2 என்ன ஆகும்? 4/2 2%. n = அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் கணக்கிடுவாங்க. அப்போ 1.5 வருஷத்துக்கு 3 முறை வட்டி கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? சோ இதை வச்சுதான் நம்ம போட போறோம். ஓகேங்களா? கூட்டு வட்டி கேக்குறாங்க. எப்பயுமே கூட்டு வட்டினா முழு தொகை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கழிப்போம். ஓகேங்களா? சோ அசல் இன்டு 1 + r% வரும். இந்த இடத்துல 2 சோ 2/100. இந்த 100 இங்க கூட்டிக்கோங்க 102. இதை எத்தனை டைம் போடணும் அப்படின்னா n எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் போடணும். அப்ப 102/100 102/100. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க இதை என்ன அடிக்கலாமா? சோ 5ஆல 2ஆல அடிக்கலாம். 51 இது 50. அதே மாதிரி இதுவும் வரும் 51 இது 50. இது 51 இது 50. ஓகேங்களா? சோ பாருங்க 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். ஒரு 5க்கு இங்க ஒரு 5 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன வரும்? 51 51 51. ஓகேங்களா? சோ டிவைடட் பை i5 25 மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாமே கேன்சல். ஓகேங்களா? சோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5306.04 கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த 3ஐயும் பெருக்கி 25ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5306.04 கிடைக்கும். இது வந்து முழு தொகை. ஓகேங்களா? நமக்கு கூட்டு வட்டி தான் வேணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? முழு தொகையில இருந்து அசலை கழிச்சுக்கலாம். அப்ப 300 அந்த வேல்யூல இருந்து 5000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 306.04 கிடைக்கும். இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். A தனியே அந்த வேலையை 36 நாட்களில் முடிப்பர் எனில் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகேங்களா? சோ ரெண்டு பேரும் சேர்ந்து இத்தனை நாள்ல முடிப்பாங்க, ஒருத்தங்க இத்தனை நாள்ல முடிப்பாங்க. அப்ப இன்னொருத்தங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மேல ரெண்டையும் அப்படியே பெருக்கிக்கோங்க. ஓகேங்களா? சோ டிவைடட் பைக்கு கீழே பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர். பாருங்க 12 × 36 டிவைடட் பை இது என்ன ஆகும்? 24 ஆகும். 12ஆல் அடிச்சா 2, 2ஆல் அடிச்சா 18. அப்ப 18 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். என்ன வரணும்? ரெண்டு பேரும் இணைந்துன்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கொடுத்திருப்பாங்க. இன்னொருத்தவங்கள கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ரெண்டையும் மேல பெருக்கிக்கோங்க. கீழே டிவைடட் பைக்கு கீழே பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் 1,25,000 ஆனது 1,48,877 ஆக 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறது எனில் அதற்கு ஆகும் காலம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க
என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. அசல் சோ 1,25,000 இருக்கு இல்லையா, இது வந்து அசல். இந்த அமௌண்டா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாறுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து முழு தொகை. ஓகேங்களா? சோ ஆர் வந்து 6% சொல்லிட்டாங்க, என் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். எப்படி போடலாம் பாருங்க. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, முழுத்தொகைய மேல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? முழுத்தொகைய மேல எழுதிக்கோங்க. டிவைடட் பைக்கு கீழே அசல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இந்த 6% அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? சோ எழுதிட்டு இதை அப்படியே மேல கூட்டிக்கோங்க. 100 மட்டும் கூட்டுங்க. 106 பவர்ல என், ஏன்னா என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கேட்டா மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகும் பாருங்க, 2ஆல அடிச்சோம் அப்படின்னா மேல என்ன வரும், 53 டிவைடட் பை 50 ஹோல் பவர் n வரும். ஓகேங்களா? சோ இந்த வேல்யூ மேல இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, 53 பவர்ல ஏதாவது வர்ற மாதிரி வருதான்னு பாருங்க. ஓகேங்களா? சோ அந்த வேல்யூ 53 கியூப்ல வரும். ஓகேங்களா? சோ 53 கியூப் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1,48,877. ஓகேங்களா? சோ டிவைடட் பை இது 50 கியூபா. சோ இத பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதான் 50 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ இப்போ ஒரே இதா எழுதுங்க. சோ 53 டிவைடட் பை 50 ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். எப்படி எழுதலாம், a பவர் n டிவைடட் பை b பவர் n அப்படின்னா a பை b ஹோல் பவர் n அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எழுதுங்க. சோ 53 டிவைடட் பை 50 ஹோல் பவர் n. சோ பேஸ் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா பவர்ல இருக்கிறத நம்ம ஈக்குவல் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்ப n ஈக்குவல் டு என்ன, 3 வருஷம். ஓகேங்களா? ஆப்ஷன் நமக்கு b தான் ஆன்சர். இது பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை. சோ முழுத்தொகைய அசலால டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம போடும்போது ஏதாவது காமனா அடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வர்ற மாதிரியே தான் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க. அடிக்க முடிஞ்சா அடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் வருதோ சேம் அதே வேல்யூஸ் இங்க வருதான்னு பாருங்க. பவர் மட்டும் மாறும். ஓகேங்களா? சோ அந்த எந்த பவர் வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க 23வது क्वेश्चन. மிகை முழுக்கள் p q p மைனஸ் q p பிளஸ் q ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல். ஓகேங்களா? பாருங்க மிகை முழுக்கள் ரெண்டுமே பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க, 5,2 அப்படின்னு எடுத்துக்கலாம். p-க்கு பதிலா 5, q-க்கு பதிலா 2. பாருங்க 5 2 p மைனஸ் q என்ன, 5 மைனஸ் 2 3, 5 பிளஸ் 2 7. சோ இந்த மாதிரி கிடைக்குது இல்லையா, இதோட கூடுதல் அப்ப என்ன வரும், 5 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 7. சோ இது பாத்தீங்க அப்படின்னா 10 17 கிடைக்கும். இந்த 17 ஒரு பகா எண் தான். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சோ பகா எண். சோ மிகை முழுக்கள் அது எல்லாமே பகா எண்ணா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ p மைனஸ் கியூவும் பகா எண்ணா இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? சோ p பிளஸ் கியூவும் பகா எண்ணா வர்ற மாதிரி நம்ம 2 லெட்டர்ஸ் எடுக்கணும். சாரி 2 நம்பர் எடுக்கணும். அந்த எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ பகா எண். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க 24வது क्वेश्चन. 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி. ஓகேங்களா? சோ தனி வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அசல் வந்து 10,950. அதுக்கப்புறம் ஆண்டுகள் இந்த இடத்துல நாட்களா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும், டிவைடட் பைக்கு கீழே 365 போட்டாதான் இது வந்து ஆண்டுகளா மாறும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10%. ஸோ 10/100ன்னு எழுதிக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? 365ஆல் அடிச்சோம் அப்படின்னா இது எத்தனை டைம் கிடைக்கும், 3 டைம் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்ப 3 × 42 பெருக்குங்க, 3 2 6 4 12. அப்ப 126 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க 25வது क्वेश्चन. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா அல்லது மற்றும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். சோ இது எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்க, on 2 divided by on 1 plus pen 2 divided by pen 1 into நாள் 2 divided by நாள் 1. ஓகேங்களா? ஈக்குவல் டு 1. இந்த கான்செப்ட்ல தான் போட போறோம். இந்த இடத்துல பென் ஆன் 2 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம், இங்க செகண்டா வந்திருக்கு, அதை மட்டும் பாத்துக்கோங்க. இல்லனா பென் 2 டிவைடட் பை பென் 1 பிளஸ் ஆன் 2 டிவைடட் பை ஆன் 1 நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க ஆன் 2 என்ன, 5
சோ இது பாத்தீங்க அப்படின்னா பென் 1 இது பென் 2 சாரி ஆன் 1 இது பென் 2 இது ஆன் 2 இது நால் 1 ஓகேங்களா. சோ பாருங்க 5 டிவைடட் பை 8 பிளஸ் பென் 2 என்ன 7 7 டிவைடட் பை பென் 1 6 இன்டு நால் 2 என்ன எக்ஸ் நமக்கு தெரியாது அதுதான் கண்டுபிடிக்கணும். 4 1 86 ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து கூட்டிக்கலாம். அதுக்கு பதிலாக ஈஸியா இருக்க மாதிரி இதை அப்படியே பெருக்கி கூட்டிக்கலாம். பாருங்க என்ன வரும் ஐஆர் 30 பிளஸ் 8 56 டிவைடட் பை 6 8 48 ஓகேங்களா. சோ இன்டு எக்ஸ் பை 86 ஈக்குவல் டு 1 மேல கூட்டுங்க என்ன வரும் 86 டிவைடட் பை 48 இன்டு எக்ஸ் டிவைடட் பை 86 ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. சோ இப்போ 86 கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. மீதி என்ன இருக்கு எக்ஸ் டிவைடட் பை 48 ஈக்குவல் டு 1ன்னு இருக்கா. சோ என்ன ஆகும் இந்த 48 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மல்டிப்ளைல போகும். அப்போ 1 இன்டு 48 ஈக்குவல் டு 48 ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 48 நாட்கள் ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. பாருங்க a tends to 1 b tends to 2 c tends to 3 அப்படியே பாத்தீங்க அப்படினா z tends to 26 ஓகேங்களா. சோ a to z க்கு 1 to 26 வரைக்கும் நம்பர் கொடுத்திருக்காங்க. என்றவாறு கொடுக்கப்பட்ட வரிசையில் இன்ஃபினிட்டி மற்றும் பீட்டாவின் மதிப்பை காண்க. இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இந்த வரிசையில இன்ஃபினிட்டி பீட்டா இது ரெண்டுக்கும் என்ன வேல்யூ அப்படினு கேக்குறாங்க ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இடையில என்ன ரிலேஷன் அப்படினு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். பாருங்க சோ இப்போ இதுக்கு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா எந்த மாதிரி வரும் பாருங்க. ஏக்கு 1 to 26 வரைக்கும் a to z க்கு 1 to 26 வரைக்கும் நம்பர் கொடுத்தாச்சு ஓகேங்களா. சோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க fj 25 16 ns ஓகேங்களா. சோ இப்போ பாருங்க f க்கு வேல்யூ என்ன 6 j க்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 10 ஓகேங்களா. சோ இத ரெண்டையும் கழிச்சு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க என்ன வரும் -4 ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. சோ நன்னாங்கு 16 அப்ப எப்படி கொடுத்திருக்காங்க இதுக்கு இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. சோ அடுத்து ns n என்ன வேல்யூ 14 s பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கொடுத்திருக்காங்க 19 சோ இதோட ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் 5 ஸ்கொயர் 25 அப்ப இதோட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. சேம் அதே மாதிரி பாருங்க LZ க்கு 196 SX க்கு 25 அப்போ என்ன வரும் NQ பீட்டா WY வந்து இன்ஃபினிட்டின்னு வரும். பாருங்க NQ வந்து பீட்டா WY பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் NQ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாமா. என்னோட வேல்யூ மைனஸ் Qோட வேல்யூ ஹோல் ஸ்கொயர். என்னோட வேல்யூ என்ன 14 மைனஸ் Qோட வேல்யூ 17 ஓகேங்களா ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் 3 ஸ்கொயர் அப்ப 3 9 ஓகேங்களா. அதுக்கப்புறம் W என்ன 23 y 25 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் 2 2 4 அப்போ 9 4 பாருங்க NQ WY ஓகேங்களா. சோ இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன 4 அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பீட்டா வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 9 ஓகேங்களா. அப்ப 4,9 தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. சோ இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 4ன்னு கிடைச்சிருக்கு. பீட்டா வேல்யூ 9ன்னு கிடைச்சிருக்கு. மாத்தி போட்ற கூடாது ஆப்ஷன் பி ன்னு போட்ற கூடாது ஓகேங்களா. சோ இன்ஃபினிட்டிக்கு என்ன வேல்யூ அதுதான் ஃபர்ஸ்ட் பீட்டாக்கு என்ன வேல்யூ அதுதான் செகண்ட் ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. பாருங்க 21 + 14 + 28 டிவைடட் பை 3 + எக்ஸெட்ரா என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் ஓகேங்களா. சோ முடிவுறா தொடரின் கூடுதல் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா முடிவுறா தொடரின் கூடுதல் பாத்தீங்க அப்படின்னா s infinity equal to a divided by 1 minus r ஓகேங்களா. சோ இதுதான் ஃபார்முலா. a அப்படின்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு 21 r அப்படின்னா என்ன பொது விகிதம் t2 divided by t1 சோ அடிச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் 2/3 ன்னு கிடைக்கும். இப்போ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. பாருங்க 21 divided by 1 minus 2/3 இது ஒரே பின்னமா மாத்தலாமா. பாருங்க 3 minus 2 என்ன ஆகும் 1 ஆகும். அப்போ 1 divided by 3 சோ ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். அப்ப 21 × 3/1 சோ இது டிவைடட் பை 1 இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே பெருக்கிக்கோங்க 63 ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 63 ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. பாருங்க அடுத்த क्वेश्चन ஈக்குவேஷன் டைப் ஓகேங்களா. சோ t² - 13t + 42 t² - 36 t - 7 ஹோல் கியூபின் மீசிமா காண்க ஓகேங்களா. சோ பாத்தீங்க அப்படின்னா மீசிமா சோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ ஒவ்வொரு
ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணிப்படுத்தி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 42ன்னு பெருக்குனா வரணும், கூட்டுனா -13. பாருங்க 42 6 42 ரெண்டையுமே மைனஸ்ல போட்டுக்கோங்க. கூட்டும் போது -13, பெருக்கும் போது மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? t-7 t-6ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ இது ஒரு காரணிப்படுத்தியாச்சு. அடுத்த ஈக்குவேஷன் என்ன? t² மைனஸ் 36 6 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ a² மைனஸ் b², அப்ப a பிளஸ் b a மைனஸ் b ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து t-7 ஹோல் கியூப், இது அப்படியே வச்சுக்கலாம், t-7 ஹோல் கியூப். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல காமனா இருக்கிறது எடுத்து எழுதணும், காமனா இல்லாததையும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து எழுதலாம்? இதுல பாத்தீங்க அப்படின்னா t-6. ஓகேங்களா? ஸோ எப்படி வேணா எழுதலாம். ஸோ t-6 ரெண்டு இடத்துல இருக்கு, நான் ஒரு டைம் எழுதிக்கிறேன். பவர்ல பெருசா இருந்ததுன்னா அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க t+6. ஓகேங்களா? ஸோ இதையும் எடுத்தாச்சு. அடுத்து t-7. t-7ல பவர்ல அதிகமா இருக்கிறத எடுத்து எழுதணும். இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ அதிகமா என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். t-6 t+6 t-7 ஹோல் கியூப். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, லாம்பிக் என்பதை 8 3 5 7 6 4 எனவும் மற்றும் டைமண்ட் என்பதை 2 6 3 5 0 9 2 எனவும் குறிக்கப்பட்டால் பிளைண்ட் என்பது குறிக்கப்படும் விகிதம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன குறிச்சிருக்காங்க பாருங்க, லாம்பிக் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ பாருங்க 6 லெட்டர் 6 நம்பர். சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற நம்பர்ஸே இதுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஆன்சர்ல இருந்ததுன்னா அதுதான் கரெக்ட், இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏபிசிடில இருக்கிறத பார்த்துக்கலாம். பாருங்க BLIND. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எதுக்கு எது மேப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. LAMBIC 8 3 5 7 6 4. அடுத்து டைமண்ட் DIAMOND 2 6 3 5 0 9 2. பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறத எடுத்து எழுதலாம். பாருங்க B கொடுத்துருக்காங்களா, Bக்கு என்ன இருக்கு 7, Lக்கு என்ன இருக்கு L ஃபர்ஸ்ட் லெட்டர் 8, I என்ன கொடுத்துருக்காங்க 6, N பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கு 9, D பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு 2. ஓகேங்களா? சோ அப்ப 7 8 6 9 2 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. சோ இருக்கு, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒருவேளை இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் ஏபிசிடில ஏதாவது லிங்க் வச்சு இவங்க ஏதாவது மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, 2ஆல் வகுபடும் ஆனால் 4ஆல் வகுபடாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 3 இலக்க எண் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க 100 தான் மிகச்சிறிய 3 இலக்க எண். அடுத்து 101 102 அப்படியே போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? 999 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஒன்ன கூட்டணும் அப்படின்னா அது வந்து 4 இலக்க எண்ணா மாறிடும். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை எண் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 900 எண்கள் இருக்கும். ஓகேங்களா? இப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல 1000க்கு 1 கம்மியா இருக்கு. சோ 1000னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ 1000க்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 100 கழிச்சிருங்க 900ன்னு வரும். ஓகேங்களா? சோ இங்க 1 கம்மியா இருக்கு, இங்க 1 முன்னாடியே இருக்கு. அதை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமா 900 எண்கள். ஓகேங்களா? சோ 900ல 2ஆல வகுபடணும், ஆனா 4ஆல வகுபடக்கூடாது. ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா 4ஆல வகுபடுற நம்பர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே 2ஆல வகுபடும். அதே மாதிரி 2ஆல வகுபடுறது பாத்தீங்க அப்படின்னா 4ஆல வகுபடாது. எல்லா நம்பருமே 4ஆல வகுபடாது. ஓகேங்களா? சோ என்ன பண்ணிக்கலாம், 4ஆல அப்படியே வகுத்துருங்க. என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். பாருங்க என்ன வரும், 2 8 மீதி 1 2 8 மீதி 2 5 20. அப்ப 225 தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 சதுர சென்டிமீட்டர். அதன் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் காண்க. ஓகேங்களா? சோ உருளையின் மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க, அதை வச்சுதான் கேட்டிருக்காங்க. பாருங்க, மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 2πr into r plus h. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபார்முலா. இதுல தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, தெரியாது கண்டுபிடிச்சுக்கலாம். இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 880. ஓகேங்களா? சோ 2 into பைக்கு வேல்யூ என்ன 22/7, r வேல்யூ கொடுத்துட்டாங்க 10.
அடுத்து 10 plus h equal to 880. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 plus h மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? மல்டிப்ளைல இருக்கிறது டிவைடட் பைல வரும், டிவைடட் பைல இருக்கிறது மல்டிப்ளைல வரும். பாருங்க 7 டிவைடட் பை 44 into 10. ஓகேங்களா? ஸோ 0க்கு 0 கேன்சல், 44 அடிச்சா 2. அப்போ என்ன கிடைக்கும்? 10 plus h equal to 7 2 14. நமக்கு h மட்டும் வேணுமா? இந்த 10 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும்? 14 minus 10 equal to 4ன்னு கிடைக்கும். அப்ப உயரம் என்ன? 4 சென்டிமீட்டர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க அடுத்த கொஸ்டின். 35, 56 மற்றும் 91 வகுக்கும் போது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. சோ எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அது போக இந்த நம்பரால வகுக்கும் போது, ஓகேங்களா? சோ வெளியே இருக்கிறது கொடுத்துட்டு உள்ள இருக்கிறது கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டாலும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 35, 56, 91 இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க என்ன பண்ணலாம்? 7ஆல போட்டோம் அப்படின்னா 5 35, 8 56, 1 7, மீதி 2 3 21. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் காமனா நம்பர் கிடையாது. இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 3640ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 7 × 5 × 8 × 13 இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 3640ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல மீதி கொடுத்துருக்காங்களா? ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கடைசியா அந்த மீதியை கூட்டிக்கணும். ஓகேங்களா? அப்ப 3647 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எல்சிஎம் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. நம்ம மீதியை கூட்டினாதான் அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்ச உடனே ஆன்சர் இருக்கு அப்படின்னு நம்ம டிக் அடிக்க கூடாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் சம். இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. அது போக பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கொயர் நம்பர் மாதிரியே இருக்கா? சோ எல்லாத்தையும் ஸ்கொயர் நம்பரா மாத்திக்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க 225 15 ஸ்கொயர்னு எழுதலாம். 729 நம்ம 27 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? மைனஸ் 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 144 12 ஸ்கொயர்னு எழுதலாம். டிவைடட் பை 16 பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம். 81 9 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ a பவர் n டிவைடட் பை b பவர் n அப்படின்னா a பை b ஹோல் பவர் n நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்க எழுதுங்க. பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது என்ன ஆகும்? 15/27 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/12 ஹோல் ஸ்கொயர்னு வரும். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/9 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். எல்லா இடத்துலையுமே ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். மீது என்ன வரும்? பாருங்க 15 டிவைடட் பை 27 மைனஸ் 5/12 டிவைடட் பை 4/9. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பிராக்கெட் தேவையில்ல. ஓகே இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கணும்? பிராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? 27க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? 108ன்னு கிடைக்கும். பாருங்க 27 12 3ஆல போட்டோம் அப்படின்னா எத்தனை டைம்? 9 27 4 12. ஸோ இதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னா 108ன்னு கிடைக்கும். இந்த 108 வர்ற மாதிரி இங்க கீழே மாத்துங்க. எதால பெருக்கலாம்? இது பாத்தீங்க அப்படின்னா 4ஆல பெருக்கலாம். அப்ப மேலையும் 4ஆல பெருக்கணும். ஸோ 27 × 4 108 மேலையும் 4ஆல பெருக்கணும். 12 108 மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 9ஆல பெருக்கணும். அப்ப 108 மேல என்ன பண்ணிக்கணும்? 9ஆல பெருக்கணும். டிவைடட் பை 4/9. ஸோ 15 × 4 என்ன ஆகும்? 60 மைனஸ் 5 × 9 45. ஒரே டிவைடட் பைக்கு கீழே 108 எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பைக்கு பதிலாக மல்டிப்ளை போட்டு இதை அப்படியே தலைகீழா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ஆகும்? 15 டிவைடட் பை 108 into 9 divided by 4 ஆகும். ஓகேங்களா? ஸோ 5ஆல சரி இதை பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல அடிச்சா இது 5 டைம் கிடைக்கும். இதை 3ஆல அடிச்சா 3 9 மீதி 1 6 18. ஓகேங்களா? ஸோ 9ஆல அடிச்சா இது 4. ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? 5/16ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். ஸோ 5/16 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான். அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
பாருங்க, ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. ஓகேங்களா? சோ கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 11088. சோ உயரம் கொடுத்துட்டாங்க, ஆரம் கேக்குறாங்க. பாருங்க, 1/3 பைக்கு பதிலா 22/7, ஆரம் கேக்குறாங்க. சோ r² அப்படியே வச்சுக்கலாம். உயரம் 24 ஈக்குவல் டு 11088. ஓகேங்களா? சோ 3ஆல அடிச்சோம் அப்படின்னா இது எத்தனை டைம் கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ r² மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? சோ எல்லாமே மல்டிப்ளைல இருக்கிறது டிவைடட் பைல வரும், டிவைடட் பைல இருக்கிறது மல்டிப்ளை ஆகும். சோ 7 இந்த இடத்துல 22 × 8, 11ஆல அடிச்சா இது 2, இத 11ஆல அடிச்சா 1, அதுக்கப்புறம் 0 0 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாருங்க, 8ஆல அடிச்சோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும் பாருங்க? 2 8, மீதி 2 2 8 16, மீதி 4 6 8 48. 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 6 3 63 × 7ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 441ன்னு கிடைக்கும். சோ இதை 21² அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ r² வேல்யூ என்ன? 21². சோ ஸ்கொயருக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்கும்? r = 21. ஆப்ஷன் நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ உயரம் கொடுத்துட்டாங்க, ஆரம் கேட்கறாங்க. சோ ஆரம் கொடுத்துட்டும் உயரம் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் காண்க. ஓகேங்களா? சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒண்ணு தேர்ச்சி பெற்றவங்க இதை கண்டுபிடிச்சு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதை வந்து 1ல இருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ச்சி பெறாதவர்கள் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம தேர்ச்சி பெறாதவர்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள். ஓகேங்களா? சோ என்ன பண்ணிக்கலாம்? மாணவர்கள். ஓகேங்களா? சோ மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 900 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ 100% அப்படின்னு வச்சுக்கலாம் இது. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்ணிக்கலாம்? 70% இதுல பாஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப -70% போட்டோம் அப்படின்னா நமக்கு 30% கிடைக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபெயில் ஆனவங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மாணவிகள். மாணவிகள்ல 100% எத்தனை பேரு? 600 பேர். இதுல 85 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. சோ என்ன பண்ணிக்கலாம்? 100ல இருந்து 85 போச்சு அப்படின்னா 15%. ஓகேங்களா? சோ என்ன பண்ணிக்கணும்? இப்ப 900ல இருந்து 30% என்னன்னு கண்டுபிடிங்க. சோ 900 × 30% எவ்வளவு? 30/100. 2 இது கேன்சல் ஆயிரும். சோ என்ன கிடைக்கும்? 9 27 270. அப்ப 270 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதே மாணவிகள் பாத்தீங்க அப்படின்னா 600ல 15% வேணும். ஓகேங்களா? சோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 15 × 6 போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 90ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ 90 மாணவிகள் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப ஃபெயில் ஆன 2 விதம் கிடைச்சிருச்சு. டோட்டலா மாணவர்கள் எத்தனை பேரு? 900, அதுக்கப்புறம் 600, ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1500ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்ப தேர்ச்சி பெறாதவர்கள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சதவீதம் வேணும். ஓகேங்களா? சோ சதவீதம் எப்படி போடலாம் பாருங்க. தேர்ச்சி பெறாத மாணவர்கள் பிளஸ் தேர்ச்சி பெறாத மாணவிகள் டிவைடட் பை மொத்த மாணவ மாணவிகள் இன்டு 100. இதை போட்டோம் அப்படின்னா ஈஸியா கிடைச்சிடும். பாருங்க, 2 0க்கு 2 0 கேன்சல். இது என்ன ஆகும்? 360 டிவைடட் பை 15ன்னு கிடைக்கும். அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 24ன்னு கிடைக்கும். ஸோ 24% தான் பாத்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம். இங்க வந்து ஒட்டுக்கா கேட்டிருக்கிறதால நம்ம 2 பேரையும் கூட்டி போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மாணவிகள் 2 பேரையும் கூட்டி அதுக்கப்புறம் டிவைடட் பை கீழே மொத்த மாணவர்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பின்வருவனவற்றின் மீப்போமா காண்க. ஓகேங்களா? சோ மீப்போமா அப்படின்னா LCM. ஓகேங்களா? சோ பாருங்க, 16m - 12m² n², 8n². ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேரியபிளும் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டும் கொடுத்துருக்காங்களா? நம்ம என்ன பண்ணிக்கணும்? தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கணும். பாருங்க, 16
-12 8. இந்த இடத்துல மைனஸ் பிளஸ் எந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் சிம்பிளோட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை 2 இடத்துல மைனஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருக்கும் போது பிளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கிறதால மைனஸோட எடுத்துக்கோங்க. எத்தனை இடத்துல மைனஸ் வந்தாலும் அந்த சிம்பிளோட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 16 -3 2. ஓகேங்களா? சோ இப்ப 2ஆல போடலாம். 2 -3 1. ஓகேங்களா? சோ இப்ப இது எல்லாத்தையும் பெருக்குங்க, என்ன வரும் பாருங்க. 4 2 8 2 16 16 3 48. ஓகேங்களா? சோ மைனஸ் இருக்கு. சோ -48. ஒருவேளை 2 இடத்துல இருந்தது, இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் மைனஸ் ஆகும். சோ மைனஸ் இன்டு மைனஸ் இந்த இடம் என்ன ஆகும், பிளஸ்ன்னு ஆயிடும். ஓகேங்களா? அதனாலதான் சிம்பிளோட எடுக்க சொன்னேன். ஓகேங்களா? சோ இப்ப இந்த வேல்யூ இதுக்கு மட்டும் என்ன கிடைச்சிருக்கு, -48ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப இதுக்கு கண்டுபிடிக்கணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கிறதும் எழுதணும், இல்லாததும் எழுதணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரெண்டுலயுமே mn எடுத்துக்கலாம், அதுதான் இருக்கு. ஓகேங்களா? சோ mல பவர்ல எது அதிகமா இருக்கு, 2 தான் அதிகமா இருக்கு. nல எது பவர் அதிகமா இருக்கு, 2 தான் அதிகமா இருக்கு. அப்ப -48 m² n² தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? சோ இதை வந்து ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம எடுத்து போடணும். ஓகேங்களா? சோ இதுல எந்த இடத்துல இங்க டேஷ் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு லெட்டரா ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபில் பண்ணும்போது ரிப்பீட்டடா வரணும். ஓகேங்களா? சோ பாருங்க, சி பி பி ஏ சி ஏ பி ஏசி ஏபி ஏசி. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எடுங்க, என்ன வருது, பி சி ஏ சி பி. ஓகேங்களா? சோ இது ரிப்பீட்டடா வருதான்னு பாருங்க. பாருங்க, சிபி சி ட்ரிபிள் பி ஏ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகல. ஓகேங்களா? அப்ப இது வராது. அடுத்து போடுங்க, அடுத்து என்ன வரும், பி ஏ பி சி சி. ஓகேங்களா? சோ இது ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. சிபி சி ட்ரிபிள் பி ஏ இந்த இடத்துல சிஏ வரல. சோ ஃபர்ஸ்ட் லெட்டரே மாறிடுச்சு. அடுத்து போடுங்க, ஏ பி சி டி பி. ஓகேங்களா? சோ ஆனா இந்த இடத்துல டிஏ கொடுக்கல. ஓகேங்களா? சோ ரிப்பீட் ஆகணும்னா நமக்கு ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆயிருக்கணும். ஆல்ரெடி இது இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல டி வந்திருக்கணும், இங்க வரல. சோ இது வராது. அடுத்து இது எடுங்க, என்ன வரும் பாருங்க, சி ஏ பி பி ஏ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கலாம் பாருங்க, சிஏபி ஏசி ஏபி ஏசி. இப்போ கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாருங்க, ஏசிபி சிபி. இப்ப பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, CABBAC, அதே மாதிரி CABBAC, அதே மாதிரி CABBAC. சோ ரிப்பீட் ஆகுது இல்லையா? சோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுறது. ஓகேங்களா? சோ இது வேற வழியே இல்லை, நம்ம ஆப்ஷன்ல இருந்து தான் எடுத்து செக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஏபியா ஜிபியான்னு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். டிவைடட் பைல இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜிபியான்னு செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம், T2 divided by T1 T3 divided by T2 சேமா இருக்கான்னு பார்க்கணும். வரல அப்படின்னா அதுக்கப்புறம் ஏபியான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, 1/8 divided by 3/16 equal to 1/12 divided by 1/8. என்ன ஆகும், டிவைடட் பைக்கு கீழே டிவைடட் பை இருந்ததுன்னா நம்ம தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 1/8 into 16/3 equal to 1/12 into 8/1. பாருங்க, 8ஆல அடிச்சோம் அப்படின்னா இது 2, அப்ப 2/3. இங்க பாத்தீங்க அப்படின்னா 4ஆல அடிக்கலாம், இது என்ன ஆகும், 2, இது 3, அப்ப 2/3. சேமா வருதா? சோ அப்ப இது என்ன, கண்டிப்பா இது ஜிபி தான். ஓகேங்களா? சோ ஜிபில அடுத்த உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இடையில கேட்டாங்கன்னா நம்ம டிஎன் ஃபார்முலா, அதாவது a into r⁻n−1 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அடுத்ததே தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நார்மலா ஜிபில எப்படி இருக்கும்னா AR² இந்த பொது விகிதம் இருக்குல்லையா, அதை அப்படி அப்படியே பெருக்கிட்டே போவோம். சோ இதுக்கு அப்புறம் இது கூட அந்த பொது விகிதத்தை பெருக்குனா போதும். பாருங்க, 1/18 into 2/3, 2ஆல் அடிச்சா இது 9, அப்ப 1/9 27. இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ நீங்க வந்து இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ கொஞ்சம் டைம் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பாருங்க, எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுல எக்ஸ் இருக்கு, இதுல பவர் எக்ஸ் இருக்கு. சோ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. பாருங்க, 3x + 2 இது -3 பவர் x.
ஈக்குவல் டு 216. இதை எப்படி எழுதலாம்? இப்போ a பவர் n இன்டு a பவர் m அப்படின்னா a பவர் n பிளஸ் mன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிரிச்சும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி பிரிச்சு எழுதுங்க பாருங்க. 3 பவர் x இன்டு 3 பவர் 2. ஓகேங்களா? மைனஸ் 3 பவர் x ஈக்குவல் டு 216. இப்போ இந்த ரெண்டுலயும் 3 பவர் x காமனா இருக்கா? வெளியே எடுத்துருங்க. என்ன வரும்? 3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 216. ஸோ 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? 9 மைனஸ் 1 8ன்னு ஆயிரும். அப்போ டிவைடட் பைல வந்துடும். கரெக்டா? ஸோ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பைல வந்துடும். இப்போ என்ன ஆகும்? எக்ஸால இந்த 8ஆல அடிச்சோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும் பாருங்க. 2 8 16, மீதி 5 56, 7 8 56. ஓகேங்களா? ஸோ 27 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 பவர்ல எழுதுங்க. எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம். ஸோ 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கியூப்னு இப்போ கடைசியா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இப்போ பாருங்க, பேஸ் ரெண்டுமே சேம் அப்படின்னா பவர்ல இருக்கிறத நம்ம ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டுல இருக்கும்போது பவர்ல இருக்கிறத ஈக்குவல் எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன? 3. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு மனிதன் 5 நாட்களில் 100 திராட்சைகளை சாப்பிட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட 6 திராட்சைகளை கூடுதலாக சாப்பிடுவதாக வைத்துக் கொண்டால் முதல் நாளில் எத்தனை திராட்சைகளை சாப்பிட்டான்? பாருங்க, மொத்தமா எவ்வளவு திராட்சை சாப்பிட்டானா? 100 திராட்சை சாப்பிட்டான் 5 நாள்ல. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு நாள்லயும் 6 திராட்சைய கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதைதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6 திராட்சை சேர்த்து சாப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 திராட்சை சேர்த்து சாப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 திராட்சை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 திராட்சை. சோ பாருங்க, முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், இது எல்லாத்தையும் கூட்டினா 100ன்னு வரணும். ஓகேங்களா? சோ எல்லாத்தையும் கூட்டலாமா? பாருங்க, சோ எத்தனை எக்ஸ் வருது? 1 2 3 4 5. அப்ப 5x ஈக்குவல் டு 100 மைனஸ் இந்த இடம்லாம் கூட்டி மைனஸ்ல கொண்டு போயிடலாம். ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 6 18 36 40 60. ஓகேங்களா? சோ மைனஸ் 60 ஈக்குவல் டு என்ன ஆகும்? 40ன்னு ஆகும். நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணுமா? அப்ப 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நாள் அவர் எவ்வளவு திராட்சை சாப்பிட்டுருக்காரு? 8 திராட்சை சாப்பிட்டுருக்காரு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு துணி சலவை செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. ஓகேங்களா? சோ ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப பேசிக் ஆனது. பாருங்க, 0.5%. ஓகேங்களா? சோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? எப்பயுமே பர்சன்டேஜ்லாம் எப்படி எழுது? இப்ப 96% வந்து நம்ம மேக்ஸ்ல எடுத்திருக்கேன் அப்படின்னா மார்க்கா எப்படி எழுதுவோம்? 100க்கு 96ன்னு எழுதுவோம். கரெக்டா? சோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் இது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடம் இந்த இடம் தசமமா இருக்கா? தசமத்தை பின்னமா மாத்துங்க. 5/10 ஆகும். டிவைடட் பை 100. சோ டிவைடட் பைக்கு மேல ஒரு டிவைடட் பை இருந்ததுன்னா இதை அப்படியே கீழே கொண்டு வந்துக்கலாம். அப்ப 5/1000 ஆகும். ஓகேங்களா? சோ 5ஆல் அடிங்க. 1 5 5 2 5 10. அப்ப 1 டிவைடட் பை 200. சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டுகள் n வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அசலானது கூட்டு வட்டி முறையில். ஓகேங்களா? சோ அப்போ அசல் வந்து 1.69 மடங்கா மாறுதுன்னு சொன்னதால ஓகேங்களா, அசலை நம்ம பீன்னு வச்சுக்கலாம். சோ முழுத்தொகை பாத்தீங்க அப்படின்னா 1.69 பி. ஓகேங்களா? சோ அசல் இவ்வளவா மாறுது அப்படிங்கறதால நம்ம என்ன எடுத்திருக்கோம்? அதை முழுத்தொகை அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ எப்பயுமே முழுத்தொகை எப்படி கண்டுபிடிப்போம்? கூட்டு வட்டியில. சோ முழுத்தொகை ஈக்குவல் டு அசல் இன்டு 1 பிளஸ் ஆர் பர்சன்டேஜ். ஓகேங்களா? சோ 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. n என்ன? 2. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல முழுத்தொகை என்ன? 1.69 p ஈக்குவல் டு p இன்டு. சோ இத ஒரே பின்னமா எழுதிக்கலாம். 100 பிளஸ் ஆர். அப்ப 100 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100
ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இந்த பீக்கும் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம பின்னமா எழுதிக்கலாம். மேல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. புள்ளிக்கு 1, புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானமோ அத்தனை 0 ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு இது என்ன ஆகும், 100 + r the whole square divided by 100 ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. இப்போ பாருங்க, இந்த 100 ஸ்கொயர் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா என்ன ஆகும், 169 × 100 ஸ்கொயர் டிவைடட் பை 100. ஸோ 100க்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன வரும், 100 + r the whole square ஓகேங்களா. இப்போ பாருங்க, இதை பெருக்குங்க, என்ன வரும், 169 2 0 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100 + r the whole square இருக்கா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க, என்ன ஆகும், 169 2 0. இந்த இடத்துல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 100 + rன்னு வரும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 0. அப்ப 130 ஸ்கொயர்னு எழுதுனா இந்த வேல்யூ கிடைச்சிரும். இப்ப ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடும். என்ன ஆகும், 130ன்னு கிடைக்கும். ஸோ 130 = 100 + r. இந்த 100 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ்ல வரும். ஸோ 130 - 100 30ன்னு கிடைக்கும். ஸோ 30% தான் பாத்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ல ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 30%. ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, ஒரு உருளையின் கன அளவு 448 பை கன சென்டிமீட்டர், அதன் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வளைபரப்பு காண்க ஓகேங்களா. இப்போ உருளையோட கன அளவு ஃபார்முலா என்ன, πr²h ஓகேங்களா. ஸோ இதற்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க 448 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அதோட வளைபரப்பு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உயரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஸோ இந்த இடத்துல பை இருக்கு. ஸோ பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன வரும், r² = 448 டிவைடட் பை ஹெச்னு வருமா. ஹெச்சுக்கு பதிலாக 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடிச்சிங்க அப்படின்னா 64ன்னு வரும். ஸோ 64 8 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ r = 8 சென்டிமீட்டர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம். இப்போ உருளையோட வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா, 2πrh. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ல எல்லா இடத்துலையுமே பை இருக்கா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ 2π × r8 h7 ஓகேங்களா. இப்போ பெருக்குங்க பாருங்க, 7 8 56, 56 × 2 112. அப்போ 112 பை தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, x, y மற்றும் z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 10 நாட்களில் முடிப்பர். x, y மற்றும் z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி தனித்தனியா அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் பாருங்க, எக்ஸ் அதுக்கப்புறம் y z. ஸோ 4 நாள் 6 நாள் 10 நாள் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னா தனித்தனியாக அவங்களோட பங்கு, அப்படி இல்லைன்னா எக்ஸோட பங்கு, ஒய்யோட பங்கு, இசட்டோட பங்குன்னு தனித்தனியாக கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ் இருக்குல்ல இது அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, 2ஆல போட்டோம் அப்படின்னா 2 3 5. ஸோ இதோட எல்சிஎம் வேல்யூ என்ன வரும் பாருங்க, 10 60ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ 60 அப்படிங்கிறது இதோட எல்சிஎம் வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸுக்கு தனியா, ஒய்க்கு தனியா, இசட்டுக்கு தனியா போடலாம் ஓகேங்களா. ஓகே பாருங்க, எக்ஸ் வந்து 4 நாள்ல ஒரு வேலையை முடிப்பாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1/4 வேலை இன்டு எல்சிஎம் வேல்யூ ஓகேங்களா. ஸோ அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 15 பங்கு வேலையை எக்ஸ் ஒரு நாள்ல பண்ணுவார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒய் பார்த்தீங்க அப்படின்னா 6 நாள்ல முடிப்பார். அப்போ ஒரு நாள்ல 1/6 இன்டு எல்சிஎம் வேல்யூ அடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 10 பங்கு வேலையை ஒய் ஒரு நாள்ல செய்வார். அதுக்கப்புறம் இசட்டும் சேம் அதே மாதிரி 1/10 இன்டு 60, 0க்கு 0 கேன்சல், 6 பங்கு வேலை ஓகேங்களா. ஸோ இப்போ மொத்த பங்கு வேலை எவ்வளோ வரும் பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல செய்யற வேலையோட பங்கு 31 பங்கு ஓகேங்களா. ஸோ இதை வச்சுதான் போட போறோம். பாருங்க, ஒவ்வொருத்தங்களும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு வேலை 31 பங்கு, அவரு செஞ்சது 15 பங்கு வேலை, மொத்த அமௌண்ட் 3100 அவ்வளவுதான். பாருங்க, இது அடிச்சோம் அப்படின்னா 100, அப்ப 1500 ஓகேங்களா. அடுத்து ஒய் கண்டுபிடிக்கலாமா. பாருங்க, மொத்த பங்கு 31, அவர் பார்த்தது 10 பங்கு வேலை, அமௌண்ட் 3100. ஸோ இது என்ன ஆகும், 1000ன்னு ஆகும்
அதே மாதிரி இசட்டுக்கு தனியா போடலாம். இசட் எவ்வளவு வேலை பார்த்தாரு? 6 பங்கு வேலை பார்த்தாரு. மொத்த பங்கு 31 இன்ட்டு 3100, ஸோ 600 ரூபா. அப்போ 1500, 1000, 600. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ யாரோ ஒருத்தவங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா கேட்கறவங்களுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு காண்க. ஓகேங்களா? சோ 2 நாணயம் சுண்டுறாங்க அப்படின்னா ரெண்டுமே தலை விழலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் தலை ரெண்டாவதுல பூ, இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல பூ ரெண்டாவதுல தலை, இல்லைன்னா ரெண்டுலயுமே பூ. இந்த மாதிரி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்த வாய்ப்புகள் 4. ஓகேங்களா? சோ வெவ்வேறு முகங்கள்னா என்ன? ஒண்ணுல பூவு ஒண்ணுல தலையும். அப்ப இதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 வாய்ப்புகள் மேல, மொத்த வாய்ப்புகள் கீழே. ஓகேங்களா? சோ இதை அடிச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்க, 1/2. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ரொம்ப பேசிக்கான சம் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் 64 பேர் கணிதம், 94 பேர் கணிப்பொறி அறிவியல், 58 பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர். 28 பேர் கணிதமும் இயற்பியலும், 26 பேர் கணிதமும் பொறியியலும் கணிப்பொறி அறிவியலும், 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் 14 பேர் 3 பாடங்களையும் கற்கின்றனர். கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ற ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 64 பேர் கணிதம், 94 பேர் கணிப்பொறி அறிவியல், 58 பேர் இயற்பியல். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிசிக்ஸ் சேர்ந்து, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் சேர்ந்து, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் சேர்ந்து, அதுக்கப்புறம் 3 இந்த மாதிரி கலந்து கொடுத்துருக்காங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இதை நான் இங்க எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெண்படமா வரைஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? சோ பாருங்க, மேக்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 64, அதுக்கப்புறம் பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 94, பிசிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 58. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸும் பிசிக்ஸும் 28 பேரு, அதுக்கப்புறம் மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 26 பேரு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா 22 பேரு, 22 பேரு 3மே. ஓகேங்களா? மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் 3 சேர்த்து 14 பேர். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? சோ இப்ப இதை வெண்படமா வரைகிறேன், உங்களுக்கு தெளிவா புரியும். பாருங்க, இந்த மாதிரி 3. ஓகேங்களா? சோ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 3 இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டும் இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் 64, இது பாத்தீங்க அப்படின்னா 94, இது பாத்தீங்க அப்படின்னா 58. ஓகேங்களா? சோ இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, சோ மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது இந்த போர்ஷன். ஓகேங்களா? இது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கொடுத்துருக்காங்க, 26. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மேக்ஸும் பிசிக்ஸும் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்க அப்படின்னா 28. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் இது 22ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சென்டரா இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ சென்டர் போர்ஷன்ல இருந்து, அதாவது இங்க பாருங்க, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த சென்டர் போர்ஷன் 14. ஓகேங்களா? சோ இந்த இது இருக்கு இல்லையா, இது என்ன, இது பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருமா? சோ இந்த ஃபுல்லா 26. ஓகேங்களா? நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த 26ல இருந்து இந்த 14 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா? சோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்னையும் கழிச்சு எழுதணும். பாருங்க, இப்போ இந்த போர்ஷன் இருக்கா, இதுல இருந்து 24ல இருந்து சென்டர் போர்ஷன் 14 கழிங்க, என்ன வரும் பாருங்க, 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் இது பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே எத்தனை கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ். சோ இது ஃபுல்லாவே 22. 22ல இருந்து 14 கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் கிடைச்சிடும். அப்ப 14 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸும் பிசிக்ஸும், சோ இந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்த 26ல இருந்து
சரி 28ல இருந்து 14 கழிக்கணும் ஓகேங்களா. சோ அதே மாதிரி கழிச்சு எழுதலாமா பாருங்க. 28ல இருந்து 14 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு 14ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. சோ இப்போ எந்த மாதிரி போர்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இப்ப இருக்கு அப்படின்னா இப்ப மேக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த மாதிரி இருக்கு கரெக்டா. சோ இது வந்து 14ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது 26 மைனஸ் 12ன்னு வருது. இந்த போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 14ன்னு கிடைக்குது ஓகேங்களா. நமக்கு இந்த போர்ஷன் வேணும் ஓகேங்களா. சோ இது மட்டும் இந்த வட்டத்துல இந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும். இது வந்து வட்டம் ஃபுல்லா 64ன்னு சொல்லியாச்சு ஓகேங்களா. அப்ப அந்த 64ல இருந்து இந்த போர்ஷன் இருக்குல்ல இந்த 3 போர்ஷன் இதை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் மட்டும் தெரிஞ்சிடும் ஓகேங்களா. சோ இந்த இடம் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க ஓகேங்களா. சோ ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறாங்க. சோ இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இதுக்கு இதே மாதிரிதான். அப்ப ஒவ்வொன்னையும் நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா இந்த போர்ஷன் இந்த சென்டர் இதெல்லாம் கழிச்சோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிக்கிறவங்க தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் கிடைச்சிடும் ஓகேங்களா. சேம் அதே மாதிரி ஒவ்வொன்னையும் கழிச்சு எழுத போறோம் பாருங்க. தனித்தனியா எழுதுறேன் பாருங்க புரியுதானே. பாருங்க இப்ப மேக்ஸ் ஓகேங்களா. சோ மேக்ஸ்ல 64 பேர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க ஓகேங்களா. 64ல இருந்து இந்த போர்ஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 12ன்னு கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சென்டர் 14, அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 14. சோ இதை கழிச்சு எழுதணும் பாருங்க. 64 மைனஸ் இது என்ன ஆகும் பாருங்க 10 20 30 40 ஆகும். சோ 40 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் 24ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. சோ இந்த 24 தான் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டுமே படிக்கிறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன 94. சோ 94ல இருந்து இந்த போர்ஷன் கழிக்கணும். இந்த போர்ஷன் என்ன 12, சென்டர் போர்ஷன் 14, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த சைடு என்ன 8. சோ கழிங்க என்ன வரும் பாருங்க 94 மைனஸ் இது என்ன வரும் பாருங்க 20 34. சோ 94ல இருந்து 34 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 60ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க என்ன வரும் பிசிக்ஸ் ஓகேங்களா. சோ பிசிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 58, அதுல இந்த போர்ஷன் என்ன 14 ஓகேங்களா. சோ மைனஸ் சென்டர் போர்ஷன் 14, அதுக்கப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா 8. சோ இதை கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும் பாருங்க 58 மைனஸ் இது என்ன ஆகும் 10 20 28 36ன்னு வரும். சோ 36 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 22ன்னு கிடைக்கும். சோ இந்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க ஓகேங்களா. சோ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப என்ன வரும் இந்த 3 இருக்கு இல்லையா இந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லையா அது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைச்சிடும். கூட்டலாமா பாருங்க 24 60 22 கூட்டினா என்ன வரும் பாருங்க 20 100 106ன்னு கிடைக்கும். அப்ப அந்த 106 தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறவங்க 2 சப்ஜெக்ட் படிக்கிறவங்க 3 சப்ஜெக்ட் படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது இருக்கு இல்லையா 64 94 58 இதுலயே அது வந்து ரிப்பீட் ஆகுது ஓகேங்களா. சோ அதனால டூப்ளிகேட் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலயும் எக்ஸ்ட்ராவா அந்த வருது இல்லையா அதெல்லாமே கழிச்சதுக்கு அப்புறம் கடைசியா கண்டுபிடிக்கிறோம் ஒரே ஒரு பாடத்தை மட்டும் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ஓகேங்களா. சோ இந்த சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும் ஓகேங்களா. சோ புரியல அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பொறுமையா பாருங்க தெளிவா புரியும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறுவரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க ஓகேங்களா. சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இலக்கத்தை அப்படியே ஏறுவரிசையில் எழுதணும் பாருங்க 435 ஓகேங்களா. சோ இந்த இலக்கத்தை ஏறுவரிசையில் எழுதணும். இதுல சின்ன நம்பர் எதே 3, அதுக்கு அடுத்து 4, அதுக்கு அடுத்து 5 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 876. சோ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதணும் ஏன்னா ஏறுவரிசை பாருங்க 6 7 8, அதுக்கப்புறம் 923 2 3 9 574. சோ 4 5 7 இதுல எது சின்னதா இருக்குன்னு பாருங்க 239 தான் சின்ன நம்பர் கரெக்டா. சோ இதுக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். சோ 923 தான் ஆன்சர் ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் எத்தனை ஓகேங்களா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க 2 சீரான பகடைகள் அதாவது 1,1 1,2ன்னு இந்த மாதிரி கிடைக்கும் கரெக்ட். கடைசியா 6,6 வரைக்கும்
கிடைக்கும். ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பகுதியிலையும் ஒரே முக மதிப்பு, அதாவது இங்க 1னா இங்கேயும் 1, இங்க 2னா இங்கேயும் 2, அந்த மாதிரி எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 4,4, 5,5, 6,6. ஓகேங்களா? சோ வாய்ப்புகள் தான் கேட்டிருக்காங்க, நிகழ்தகவு கேட்கல. ஓகேங்களா? சோ வாய்ப்புகள் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ நிகழ்தகவு அப்படின்னா 6 வாய்ப்புகள் மேல, மொத்த வாய்ப்புகள் கீழே. சோ அடிச்சோம் அப்படின்னா 1/6ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? சோ இங்க வாய்ப்புகள் மட்டும் கேட்டதால அப்படியே அந்த வாய்ப்புகள் எத்தனையோ அதை கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, பாருங்க, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்காகும். ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்க, அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 3πr². ஓகேங்களா? அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் எத்தனை மடங்கு? இப்போ ஆரம் ஆர்னு இருந்தாதான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஆரத்தோட வர்க்கம் என்ன? r². ஓகேங்களா? சோ இதுல எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒண்ணுமே கிடையாது, இங்க முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி 3π தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப பேசிக் தான் இந்த கொஸ்டின் எல்லாமே. யோசிச்சோம் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் அதன் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு டேஷ் மடங்காக மாறும். ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் கூம்போட கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3πr²h. இது வந்து நார்மல். ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆரம் மும்மடங்கா மாறுது, அப்ப 3ஆல பெருக்கிக்கோங்க. உயரம் 2 மடங்கா மாறுது, அப்ப 2ஆல பெருக்கிக்கோங்க. இப்ப கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 1/3π. ஓகேங்களா? சோ ஆரம் என்ன? 3r. அப்போ 3r². h பாத்தீங்க அப்படின்னா 2h. ஓகேங்களா? சோ 1/3π. இது என்ன ஆகும்? 9r², 2h. இப்ப இதை ரெண்டையும் பெருக்குங்க, 18 ஆகுமா? அந்த 18 வெளியே வைங்க. ஓகேங்களா? 1/3πr²h. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கிற கூம்போட கன அளவு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவா என்ன வந்திருக்கு? 18ஆல பெருக்கி இருக்காங்க, அப்ப 18 மடங்கு ஆகும். ஓகேங்களா? அதோட கன அளவு என்னவா மாறும்? 18 மடங்கா மாறும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ 50 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே முடிஞ்சது. நீங்களும் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ வந்து ஒர்க் அவுட் பண்ணலனா கூட பரவாயில்ல. சோ எல்லா கொஸ்டினையும் வித் ஆன்சரோட பார்த்து வச்சுக்கோங்க. உங்களையும் அறியாம அது வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா? சோ எக்ஸாம் டைம்ல கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. சோ எல்லா லைவ் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா லைவ் டெஸ்ட்டையும் அட்டென்ட் பண்ணுங்க. சோ இது வந்து இதோட ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க.